அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். இந்த பதிவில் விருச்சிகம் ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். 2026 மாசி மாதம் விருச்சிகம் ராசி பலன். முக்கிய கிரக நிலைகள். 2026 மாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் உறவுகள், கல்வி, தொழில் மற்றும் மனநிலை சார்ந்த முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மகர ராசியில் இருப்பதால் உங்கள் 3ஆம் ஸ்தானம் செயல்படும். இதனால் தைரியம், முயற்சி, தொடர்பு, குறுகிய பயணங்கள், சகோதரர்கள் தொடர்பான விஷயங்கள் முக்கியம் பெறும். மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் கும்ப ராசிக்கு பெயர்வதால் 4ஆம் ஸ்தானம் வலுப்பெற்று வீடு, தாய், சொத்து, மன அமைதி போன்றவை முன்னிலையில் வரும். குரு ரிஷப ராசியில் 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் திருமணம், கூட்டாண்மை, பொதுமக்கள் ஆதரவு ஆகியவற்றில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சனி மீன ராசியில் 5ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் கல்வி, குழந்தைகள், படைப்பாற்றல் விஷயங்களில் பொறுப்பு மற்றும் சோதனை இருக்கும். ராகு கேது நிலை வருமானம் மற்றும் குடும்ப பொறுப்புகளில் கவனத்தை அதிகரிக்கும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. மாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் மனநிலை ஆழமான சிந்தனை மற்றும் உணர்ச்சி நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் இயல்பாகவே தீவிரமான உணர்ச்சிகள் கொண்டவர். இந்த மாதம் அவை மேலும் வெளிப்படும். குரு 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் பிறருடன் பழகும் திறன், சமரச மனப்பான்மை அதிகரிக்கும். ஆனால் சனி 5ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் சில நேரங்களில் மனதில் கவலை, பயம் அல்லது தன்னம்பிக்கை குறைவு தோன்றலாம். இதை நீங்கள் உள் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாற்றலாம். தியானம், ஜபம், ஆன்மீக வாசிப்பு மன அமைதியை தரும். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நடைமுறை சிந்தனையுடன் செயல்பட்டால் இந்த மாதம் உங்களை மனதளவில் பலப்படுத்தும். பொறுமை மற்றும் சுய கட்டுப்பாடு தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கியம். தொழில் மற்றும் வேலை. 2026 மாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக கலவையான அனுபவங்களை தரும். 3ஆம் ஸ்தானம் செயல்படுவதால் உங்கள் முயற்சி மற்றும் உழைப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க விருப்பம் ஏற்படும். தகவல் தொடர்பு, விற்பனை, மார்க்கெட்டிங், எழுத்து, மீடியா, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். குரு 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வியாபார கூட்டாண்மை, கிளையண்ட் ஆதரவு நல்லதாக இருக்கும். ஆனால் சனி 5ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் சில திட்டங்களில் தாமதம் ஏற்படலாம். வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்கள் முழுமையான ஆய்வுக்கு பிறகு முடிவெடுக்க வேண்டும். பொறுமையும் தொடர்ச்சியான உழைப்பும் இந்த மாதத்தில் வெற்றியை தரும். பணம் மற்றும் நிதிநிலை. மாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் நிதிநிலை மிதமானதாக இருக்கும். வருமானம் நிலையாக இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். குடும்ப தேவைகள், குழந்தைகள் கல்வி, வீட்டு செலவுகள் போன்றவற்றில் பணம் செலவாகலாம். குரு 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வியாபாரம், கூட்டாண்மை அல்லது வாழ்க்கை துணையின் மூலம் நிதி ஆதரவு கிடைக்கும். சனி தாக்கம் காரணமாக முதலீடுகளில் தாமதமான லாபம் மட்டுமே கிடைக்கும். ஆபத்தான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன்களை அடைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். செலவுகளை திட்டமிட்டு நிர்வகித்தால் இந்த மாதம் நிதி ரீதியாக பெரிய சிக்கல்கள் ஏற்படாது. உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். இந்த மாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சனி 5ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வயிறு, குடல், ஹார்மோன் சமநிலை, மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிக வேலை அல்லது மனசோர்கள் உடல் சக்தியை குறைக்கலாம். ஒழுங்கான உணவு பழக்கம், நேரத்திற்கு உணவு, அதிக நீர் அருந்துதல் நல்லது. காரம், எண்ணெய் அதிகமான உணவுகளை குறைப்பது பயனளிக்கும். யோகா, பிராணாயாமம், தியானம் மனமும் உடலும் சீராக இருக்க உதவும். சிறிய உடல் அறிகுறிகளையும் அலட்சியம் செய்யாமல் கவனித்தால் இந்த மாதம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. இந்த மாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சாதகமாக இருக்கும். குரு 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் துணையுடன் புரிதல், ஆதரவு, அன்பு அதிகரிக்கும். திருமணமானவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள். சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவை விரைவில் தீரும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வர வாய்ப்பு அதிகம். குடும்பத்தினர் மூலம் திருமண பேச்சு முன்னேறும். காதல் உறவுகளில் உறுதி மற்றும் ஆழம் அதிகரிக்கும். ஆனால் சனி தாக்கம் காரணமாக பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் உறவுகள் மேலும் பலப்படும். பரிகாரம் மற்றும் வழிபாடு. இந்த மாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானின் அருளை பெற வேண்டியது அவசியம். செவ்வாய் கிழமைகளில் முருகன் அல்லது ஹனுமான் வழிபாடு செய்து செவ்வந்தி மலர்கள் அர்ப்பணிக்கலாம். ஓம் அங்காரகாய நமக மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது தைரியம், உடல் சக்தி மற்றும் மன உறுதியை தரும்.
சிவப்பு துணி, பருப்பு வகைகள் தானம் செய்வது நல்ல பலன் தரும். கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது இந்த மாதத்தில் கிரக தோஷங்களை குறைக்கும். ஒழுக்கமான வாழ்க்கை முறை நன்மை தரும். மொத்த சுருக்கம்: மாசி 2026 விருச்சிகம். மாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறவுகள் வலுப்படும், முயற்சிகள் பலன் தரும் காலமாக இருக்கும். தொழில் மற்றும் திருமணத்தில் நல்ல முன்னேற்றம், நிதியில் சமநிலை, உடல் நலத்தில் கவனம் இருந்தால் இந்த மாதம் வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் மனநிறைவும் தரும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.